Good evening, everyone. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். We greet you in the name of our Lord and Savior Jesus Christ, and we greet you with the sweet evening's wishes. விடுதலையின் ஊழியத்தின் சார்பிலே, விடுதலையின் ஜெப வீட்டின் சார்பிலே உங்கள் யாவரையும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். We are delighted and we are happy and honored to bless you all in the name of our Lord and Savior Jesus Christ and to welcome you for this evening service. இந்த லாக்டவுன் மாலை ஆராதனை குடும்ப ஆராதனையாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது நீங்கள் யாவரும் அறிவீர்கள். As you all know, this lockdown meeting has been held from the beginning of lockdown, and it's a family gathering. Even though we are all from different parts of this city, different parts of the state, different parts of this nation, but we are all united as one organs, as a body of Christ. நாம் இதே மாநிலத்தில், இதே பட்டணத்தில், இதே தேசத்தில் நாம் வெவ்வேறு இடங்களில் நாம் சிதறி இருந்தாலும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே அவயங்களாக ஐக்கியமாக நாம் அவருடைய சரீரமாக நாம் இங்கிருந்து நாம் அவரை துதிக்க போகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், அது உங்களுடைய வீட்டிலே தலைவராக இருக்கலாம், தலைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பள்ளிக்கு செல்கின்ற பிள்ளைகளா இருக்கலாம், கல்லூரிக்கு செல்லுகிற பிள்ளைகளா இருக்கலாம், பெற்றோர்களா இருக்கலாம், வயதான பெற்றோர்களா இருக்கலாம், நம்மளுடைய சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் யாரா இருந்தாலும் இந்த நேரம் கடவுளுக்கென்று நாம் கொடுக்கின்ற ஒரு நேரம். இதை கடவுளுக்கென்று நாம் விதைக்கும் பொழுது அதற்குண்டான உண்மையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் நம் வாழ்க்கையிலே. As we are all putting our efforts and time and hours, and we're going to invest our moments and hours in Christ, we are going to be blessed. அநேகருக்கு தெரியாத ஒரு விஷயம் நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். Many did not know, but they are investing their time in the worldly things. Some they invest by watching movies and episodes and serials and just being a little more lavish in the worldly order, in an entertainment order. But we are investing our moments in Christ. Every second, every minute that we happen to invest, it is good for us. If you're children, it's good for you when you happen to invest your moment in Christ, that you have a bright future and God is going to take a special good care about you and your studies and your career. பிள்ளைகளா இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் சீர்தூக்கி வைக்க நினைக்கிறார். உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்களுடைய படிப்பில் இருக்கும், கல்வியில இருக்கும், நீங்கள் படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஆண்டவர் நடத்தி கொடுக்க போறார். வருகின்ற காலம் ஒரு தேர்வு உண்டான காலம். The days are coming. From next week children will be having exam, and children will be writing their exams. God will bless them abundantly, and it's a year ending months. இந்த வருடத்திலே முடிக்கின்ற தருவாயில இன்னும் ஒரு 4 மாதங்கள் இருக்கிற நேரத்தில் நீங்க பார்க்கிறீங்க, God is put us together to serve him. கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பு நாளை நாம் நெருங்கி நாம் செல்கிற நேரம். As we are nearing to Christmas and we are all gathered over here today. May God bless you all, each and everyone who has been listening to this. கர்த்தர் தாமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரனையும் சகோதரியும் அவர் குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களையும் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். And God is going to bless you tonight. And few informations I would like to update you. Today's service will not be updated on YouTube or Facebook, and it will be recorded and it will be delivered lately because of the latency problem that we face of internet and the technical issues of audio. So today's service will not be telecasted live in YouTube and Facebook. இந்த ஒரு நாளுடைய ஆராதனை யூடியூப் மூலமாகவோ அல்லது ஃபேஸ்புக் மூலமாக காணொலியாகவோ இது நேரலையாக உங்களுக்கு ஒளிபரப்பட மாட்டாது. இது இங்கே ரெக்கார்ட் செய்யப்பட்டு பின்பு இது அப்டேட் செய்யப்படும். ஸோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் உங்களுடைய நேரத்தை காலத்தை கர்த்தருக்கு என்று நீங்கள் கொடுக்க வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். God is going to bless you today, and as we are going to enter into the service, let's all close our eyes for a minute and look unto God. இந்த மாலை ஆராதனைக்குள் நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் அனைவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். Our loving Heavenly Father, we thank you for this wonderful evening, O Lord. Thanks for this wonderful Sunday. As you have designed in our life to come together to worship you, to adore you, to sing songs unto your name and to glorify your name, to praise your name. And as we can give our testimonies, whatever that it has occurred in our life because of you, O Lord.
அன்றே எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிற எல்லா காரியங்களை குறித்தும் நன்மையான காரியங்களை குறித்தும் எனக்கு ஆண்டவர் இதை செய்தார் என்று நாங்கள் சாட்சி சொல்லும் பொழுது அன்றே அதுக்குள்ள ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம் மாறுகிறோம். இன்று துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, ஆண்டவரே உம்மை குறித்து நாங்கள் பாடும்படியாக நீ தெரிந்து கொண்டிருக்கிறீர். கர்த்தர் தாமே இந்த ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை எங்களோடு இருந்து எங்களை ஆண்டவரே நீர் நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கும்படியாக கிருபை செலுத்துகிறோம். ஆண்டவரே, let your anointing be there, let your presence be there, let your word talk to us, O Lord. உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசும்படியாக அன்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அன்றே நாங்கள் சுத்த எண்ணங்கள் இல்லாமல் இருந்திருப்போமானால், சுத்த ஆண்டவரே எங்களுடைய செயல்கள் இல்லாமல் இருக்குமானால் தயவாய் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை சுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் சுவாமி. Lord, if we are unclean in our thoughts and our words and our deeds and actions, Lord, kindly cleanse us, make us holy as we're going to be in the service and we're going to praise you, O Lord. We give you all the controls, O Lord, for the internet, for the audio, and for everything that we give in your control. Lord, you take care of it, Lord. You steer the wheel as a captain. ஆண்டவரே, முழு விஷயத்தையும் ஒரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பார்த்து கொள்ளும். ஆண்டவரே, நீரே எங்களை ஆசீர்வதித்து அரவணைத்து பாதுகாத்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பு விசுவாசிக்கிறோம். Lord, you're going to bless everything what our hands happen to do, and you're going to bless each and every one in our families too. We give you all the glory, O Lord. Lord, if we have missed to thank you, Lord, if we missed to praise you, kindly forgive us. அன்றே உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க நாங்கள் மறந்திருப்போம் என்றால் தயவாய் மன்னியும் சுவாமி. ஆம் சுவாமி, நீர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்வு உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை பற்றி மென்மேலும் அறிந்து கொள்ள, உம்முடைய வசனங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள, உம்முடைய வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ள இந்த வாழ்க்கையை நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஆனால் நாங்களும் மறந்து போகிறோம். தயவாய் எங்களை மன்னியும். Lord, you make us to listen every single word that you're going to talk to us tonight, and songs and praises and testimonies and sermon. Lord, whatever, let your Holy Spirit guide us and guard us, protect us. If we have gone away from you, if we've gone astray, kindly forgive us, cleanse us, wash us with your Spirit. We give you all the glory. We give you all the honor. And Lord, we believe you that those who are yet to come, Lord, kindly bring them and let them also get the blessings as we get. அன்று இன்னும் தடைபட்டு வர காத்திருக்கும் அன்று உங்களுடைய அருமையான பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்க. அவர்களும் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்யுங்க. பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த முழு ஆராதனையை நீர் ஆண்டவரே உண்மைக்காக எங்களை கொண்டு நீர் கருவிகளாய் பயன்படுத்தி ஆண்டவரை நடத்தும்படியாக கிருபை செய்யுங்க. Lord, you have chosen us and you have blessed us in a special way, and through that let's give a powerful praise to you. We give you all the glory and honor. In Jesus' mighty, miraculous, and wonderful name we pray. Amen. Amen. Hallelujah. Hallelujah. உங்கள் யாவருக்கும் மறுபடியும் விடுதலையின் ஊழியத்தின் சார்பிலே, விடுதலை ஜெபத்தின் சார்பிலே கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். We greet you all again, once again, in the name of our Lord and Savior Jesus Christ, from the House of Deliverance Prayers and Deliverance Ministry. As we always sing the first chorus to get the power from God and to claim from his hand and to win this world and Satan. Let's sing together. ஆண்டவருடைய வல்லமை பெற்றவர்களாய் இந்த பாடலை பாடி மென்மேல் வல்லமை பெற்று ஆண்டவரை துதித்து ஆர்ப்பரித்து இந்த உலகத்தையும் சாத்தானையும் ஜெயிக்கும்படியாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் இந்த கவியை என்னோடு சேர்ந்து பாடும்படியாக அன்போடு அழைக்கிறேன். There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். Hallelujah. Amen. Glory be to God.
அருமையான ஒரு கவியை ஆண்டு கொடுத்திருக்கிறார். நம்ம அவருடைய வல்லமையை பெற்றவர்களாய், நாம் புதிதாக்கப்பட்டவர்களாய் நாம் கர்த்தரை நோக்கி மென்மேலும் துதிக்க போகிறோம். As we have claimed the victory and with the power from him of his blood, let's go and praise him little more with the songs. முதல் பாடலாக ஒரு தமிழ் பாடல் நாம் பாட இருக்கிறோம். அனைவருக்கும் தெரிந்த பாடல், என்னோடு சேர்ந்து பாடும்படியே ஆண்டு துதிக்கும்படியே கேட்டுக்கொள்கிறேன். And first song is going to be a Tamil song, and you would have heard it. If you are new to the song, you can learn it right now. I can sing for the glory of God. The words have been displayed and even in English. You can sing along with this. இந்த பாடல் ஆங்கிலத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க இந்த ஆங்கிலத்தை பார்த்து நீங்க பாடலாம். ஆமென். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலுமாதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை இன்னும் காத்ததே இன்னும் தேவனே கிருபை தாருமே, இன்னும் தேவனே கிருபை தாருமே.
பெற்றுக்கொண்டேன். நீ சொல்லும் பாவம் எங்கினதால் நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். காத்துக்கொள்ள Amen. Hallelujah. அவருடைய கிருபை நமக்கு இன்னும் தேவை. We require His grace. We require His mercy in this moment. Amen. Glory be to God for the wonderful song that God has given to us to sing and to live on today. ஒரு அருமையான பாடலை கொடுத்திருக்கிற ஆண்டவர் அருமையான பாடலை பாடுவதாய் அவரிடம் துதிக்கும்படியாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் இன்று மாறி மாறி வாசிக்கப்பட்ட சங்கீதமா இருக்கிறது. Responsible song for today is Psalm 23. You can go this opportunity to read and to get the God's blessings for your family. இந்த வசனங்களை படித்து உங்கள் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுமாறு அன்பு அழைக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். Amen. Glory be to God for the wonderful words that God has given tonight. அருமையான வசனங்களை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். And today, as I would like to remind of this information, ஒரு சிறிய தகவல் உங்களுடன் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்று இந்த ஆராதனை நேரலையாக யூடியூபிலோ ஃபேஸ்புக்கிலோ இப்பொழுது வராது. அண்ட் அது ரெக்கார்ட் செய்யப்பட்டு பின்பு அது அப்டேட் செய்யப்படும். Today's service will not be updated live or relayed in YouTube or Facebook. It will be recorded and it will be updated later. And this we are doing it because of the latency problem that we face. ஒரு நாளும் தாமதமாக செய்திகள் போய் சேர்கிறதும் சில நேரத்தில் மியூட்டா போகிறதும் இது காரணத்திற்காக இதை நாங்கள் இன்று சற்று ஒதுக்கி வைத்திருக்கிறோம். We have paused this effort today because we don't want to have a latency or a audio technical problem for you people. May God bless this wonderful wordings. Song 2, let's go to sing another the second song in English to praise God. இரண்டாவது பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man, you were here before the world began. Above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man, you were here before the world began. Crucified, laid behind a stone, He lived to die, rejected and alone, like a rose
trampled on the ground. You took the fall and thought of me above all. Crucified, laid behind a stone, you lived to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all. Above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of men, you were here before the world began. Above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of men, you were here before the world began. Crucified, laid behind a stone, you lived to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all. Crucified, laid behind a stone, you lived to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all. Glory be to God for the wonderful song God has given. Yes, He's above all. Let's say hallelujah and amen to Him. கர்த்தரை மகிமைப்படுத்தும் விதமாக நாம் அனைவரும் சேர்ந்து அவர் ஆராதிப்போம். ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வேதாகம பகுதி எபிரேயரினுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனம். Hebrews chapter 11 verse 6 would be the reading for today. Please grab this opportunity to read and get the God's blessings for your family. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். Without faith it is impossible to please God, because anyone who comes to him must believe and he exists, and that he rewards those who earnestly seek him. Amen. Glory be to God. God bless this wonderful verse. And this is a verse that we need to think about again and again. இந்த வசனங்களை குறித்து நாம் மறுபடியும் நாம் யோசிக்க நாம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இன்று செய்தியிலே ஆண்டவர் இதை குறித்து பேச போகிறார். God is going to talk to us tonight with this verse. And let's sing the third song. And today, as it's a Sunday, and we can spend a little more time with God by singing and praising His name, because the more that we sing, the more that we happen to utter His word, the more that we happen to unleash the words from our mouth about Him, it's going to be a blessing for us, for our family.
for our health, for wealth and everything. இந்த நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்பதனால இதை நாம் அதிகமாக நாம் மாற்ற துதிக்கும்படியாக நாம் அதிகமான பாடலை பாட போகிறோம். இந்த வார்த்தையில நாம் ஒரு முறை நாம் பாடும் பொழுதும் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிக்கும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்மளுடைய வேலை, நம்முடைய படிப்பு எல்லாற்றுக்கும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமாய் நம்மளுக்கு அதை கொடுக்க போகிறார். கர்த்தர் தாமே இந்த பாடலை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபித்துக் கொள்வோம். Let's sing another song. It's an English song and it's a known song. If you don't know, you can just learn and you can sing along with us. ஒரு ஆங்கில பாடல், தெரியாதவர்கள் இதை கற்றுக்கொண்டு பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். From hell you came, helpless babe, entered our world, your glory veiled, not to be served but to serve, and give your life that we might live. This is our God, the servant King. He calls us now to follow Him, to bring our lives as a daily offering of worship to the servant King. There in the garden of tears, my heavy load He chose to bear. His heart with sorrow was torn, yet not my will but yours, He said. This is our God, the servant King. He calls us now to follow Him, to bring our lives as a daily offering of worship to the servant King. Come and see His hands and His feet, those scars that speak of sacrifice, hands that flung stars into space, to cruel nails surrender. This is our God, the servant King. He calls us all to follow Him, to bring our lives as a daily offering of worship to the servant King. Come and see His hand and His feet,
The scars that speak of sacrifice, hands that flung stars into space, to cruel nails surrender. This is our God, the servant King. He calls us to follow Him, to bring our lives as a daily offering of worship to the servant King. So let us learn how to serve, and in our lives enthroning each other's needs to prefer. For it is Christ we serve. This is our God, the servant King. He calls us now to follow Him, to bring our lives as a daily offering of worship to the servant King. This is our God, the servant King. He calls us now to follow Him, to bring our lives as a daily offering of worship to the servant King, to bring our lives as a daily offering of worship to, of worship to, of worship to the servant King. Amen. Glory be to God. This is our God, the servant King. He calls us now to follow Him, to bring our lives as a daily offering of worship to the servant King. அவர் நம்மளை தெரிந்து கொண்டபடியினாலே, அப்படி நம்ம ராஜாவாக இருக்கிறபடினாலே, நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, நாம் ராஜாத்திகளும் ராஜாக்களுமாக இருக்கிறதுனாலே நாம் இன்று காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். We've been saved. May God's name be glorified. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த பாடல் ஒரு தமிழ் பாடல், என்னோட சேர்ந்து பாடும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். It's a Tamil song, it's a known song. We've been hearing it for ages and I want you to sing along with me for the glory of God. Let's praise God today. As you know, normally we have only 2 songs in a service, but today we have 4 songs. Let's keep praising God. The more that we keep praising, we are benefited by His blessings. அவர் அதிகமாக நாம் துதித்து துதித்து பாடி அவரை ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது நாம் அதற்கு பங்காளிகளாக இருக்கிறோம். அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த பாடலுக்கு நாம் கடந்து செல்வோம். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவா
கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் பாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் பாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். தூயாதி தூயவரே, உம்முடைய புகழை நான் பாடுவேன், என்னாலும் பாடுவேன், என்றும் பாடிக்கொண்டிருப்பேன். Lord, I will sing your name, I will glorify your praise, and I will keep singing on till the end of my life. Amen. என்னுடைய வாழ்நாள் முழுவதும், என்னுடைய ஆயுசு முழுவதும் பாடிக்கொண்டிருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளை அழைத்துக் கொண்டு வந்த நோக்கம், அவர் நாமத்திற்கு மகிமையாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதமான காரியங்களை சாட்சியாக நாம் சொல்வது நிமித்தம். God has brought us today over here tonight for us not to keep our mouth quiet and zipped, and for us to share the wonderful things that he has done in our life. சாட்சியாக நாம் சொல்லும் பொழுது சின்ன விஷயமா இருக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம் போனேன், பாஸ் பண்ணேன், ஆண்டவர் கொடுத்தார், அந்த விஷயமா இருக்கலாம். நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்தார் என்று நாம் சொல்லும் பொழுது அநேக காரியங்களை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தரை நாம் நன்றி கூறுவது நாம் மறந்து விட்டோம். We think and we talk about many things in our life, but we happen to forget to thank God at moment. So it's a moment of thanking God in the form of testimonies. உங்களுடைய நன்றிகளை சாட்சியின் மூலமாக நீங்கள் சொல்லலாம். கர்த்தர் தாமே இந்த சாட்சிகளை ஆசீர்வதிப்பார். Please come forward to share the testimonies for the glory of God. முன் வந்து உங்கள் சாட்சிகளை சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Please do not feel shy, and please do not take any man or any woman's name. Please give the glory to God alone. எந்த ஒரு தனி மனிதனையும், எந்த ஒரு மனுஷனுக்கும் இந்த ஒரு மகிமையை கனத்தை கொடுக்காமல் தேவனுக்கு என்று மட்டுமே நீங்கள் கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். To share few points to what Cecil just said, I just remember what my father used to say in those days when we used to have those Wednesday prayer meetings. When we share a witness, when we share something that God has done in our life to glorify Him,
the angels in the heaven, கேருபீன்களும் சேராபீன்களும் ஆண்டவர் அவ்வளவு துதிப்பாங்களாம். நாம ஆண்டவர் செஞ்ச ஒரு அற்புதத்தை நாம ஒரு 10 பேர் முன்னாலேயோ, ஒரு 20 பேர் முன்னாலேயோ, ஒரு 5 பேர் முன்னாலேயோ நம்ம அதை சொல்லி ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது வானத்தில் உள்ள பரம சேனையின் திரள் தேவனை மகிமைப்படுத்துவாங்களாம். நாம சொல்ற ஒரு சாட்சி, நாம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த ஒரு அற்புதம், ஆண்டவரோட நாமத்துக்கு மகிமையா நாம செலுத்தும் போது நாம மட்டும் இல்ல, அதை கேட்கிறவங்க மட்டும் இல்ல, அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற தூதர்களும் ஆர்ப்பரிப்பாங்களாம். So let us be the reason for the praise and worship that would happen. Let me start with my witness, my testimony. For all the time that we have lived, something that is very important in our lives is how much time we spend for God. இப்ப நம்ம பாடின பாடல்கள்லயும் சரி, தூயாதி தூயவரை பாடணும், அதுக்கு முன்னால the servant king பாடணும், அது எல்லாத்துலயுமே in all those songs it all says how much time are we giving to God in a day. In 24 hours we sleep for 7 to 8 hours, say 6 to 7 hours. We cook, we do our work, we do all sorts of things, we call our friends, we call our parents, we gossip, we do everything. But how much time are we spending for the Lord? It's not about watching a television program where a pre-recorded message of God is being telecasted. It is not about hearing the songs that were pre-recorded and that are being telecasted in the TV or in the YouTube channel or whichever. But when we sit together like this every day, I bet every one of you who are attending this prayer session, we are spending close to 1.5 to 2 hours every day in the presence of Lord. We are all communicating with each other by reading the verses, by sharing the witness, by sharing the testimonies God has done in our life, personally, to our families, to our friends, for people who pray for the wonderful blessed things that God has done to us through our life today, yesterday, day before, last month, last year, 7 years ago, 8 years ago, 25 years ago, no matter what. The miracle working God has always been in our lives. And what are we giving to him? These lockdown days when we have started this prayer group, every day God has given us a 1.5 to 2 hours of sitting with the Lord in his presence. So when we are actually here, we are with the Lord. He's talking to us through verses, he's talking to us through songs, he's talking to us through every other testimony. So when we are testifying, we are inspiring people to come closer to the Lord. We are telling people how good he can be to us when we have our faith, when we build our faith. So this is one thing I was thinking when we were singing this song. What is the testimony I'm going to give today? What is the witness that I'm going to share for his glory? I thought the time we spend for God, he has given us that time. He has given us, Susil, this wisdom to create this Zoom link, to bring in people. So even in this, we have a selective group of people. Susil is sending these invites to a random group of people, to many people. Not everybody is here every day. Inneki, for example, if we have close to 13 people here, these 13 people were selected by God to be here in this meeting, to listen to the word of God, to praise God, to witness all the miracles he has done, to listen to each other, to pray for people who really need the prayers at this moment, at this hour, on this day. So we are to be committed. The commitment that we are giving to God, that we will be part of this every day. We have a huge responsibility in our shoulders. We are a group of people with so many responsibilities, not only towards each other, not only towards each of our families. We have a even greater responsibility. We'll start praying for God to tell us what we are supposed to do from here. It is not about refreshing our energy for God. It is not about only keeping up our spirit and going towards God. It is also about what God wants us to do. There is a reason God has brought us all together. Amen. God has brought us all together as a group. He selected each and one of us who is sitting in the Zoom meeting today, and he has a purpose. We need to find out what God wants us to do and go forward with that. It is not only for praying for each other. It is not only holding each other in the prayers and strengthening each other. God has an even more purpose. So we have to ask God, we have to add that line to our prayer every day before we finish, so that the Lord will guide us and help us and use us mightily for his work. Praise be to God. Thank you. Praise the Lord, praise the Lord.
Brother, can I share my testimony? Yes, sister. Yes, sister. Three testimonies I want to share. One, when I was in 6th standard, I had very severe stomach pain. So in Tuticorin, there was one famous doctor. அவர் சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான், கட்டாயமா அது கரெக்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அவர்கிட்ட செக்அப் பண்ணப்போ he said okay, இது வந்து appendicitis வந்து சர்ஜரி பண்ணணும், டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் நாளைக்கு சர்ஜரினா முந்தின நாள் வரைக்குமே எனக்கு ஐ வாஸ் ஜஸ்ட் டூயிங் 6th ஸ்டாண்டர்ட், ஒரு 11 வயசு 12 வயசு இருக்கும். சோ என்ன பண்ணனே தெரியல. அம்மா எல்லாருமே ஜாம் பண்ணிட்டு இருக்காங்க. அட்மிட் பண்ணியாச்சு, சர்ஜரிக்கு வேண்டியது எல்லாம் ரெடி பண்ணி, அதாவது அந்த சீஃப் டாக்டர் இன்னொரு வாட்டி ஃபைனலா ஒரு வாட்டி when he comes and checks and he decides எத்தனை மணிக்கு நாளைக்கு ஆபரேஷன் பண்ணலாம்னு சொல்றதுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ஐ வாஸ் thirsty. ஸோ இளநீ குடிக்க கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால அம்மா இளநீ வாங்குறதுக்காக டெண்டர் கோகனட் வாங்குறதுக்கு கீழே போயிட்டாங்க. நான் வந்து ஜன்னல் கம்பியில ஏறி நின்று அம்மா கீழே இளநீ வாங்குறத பாத்துட்டு இருக்கேன் ரூம்ல, என்னோட அட்மிட் ஆகியிருக்கிற ரூம்ல. அப்போ டாக்டர் ரவுண்ட்ஸ்க்கு வந்தவங்க பார்த்துட்டு இங்க யாரு பேஷண்ட் அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் சொன்னோன்னே உடனே என்ன இப்படி தொங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஜன்னல்ல இருந்து இறங்கி நான் படுத்து என்ன செக் பண்ணிட்டு he said ஒன்னும் இல்ல, வீட்டுக்கு போ, ஆபரேஷன்லாம் ஒன்னும் தேவையில்லை. சோ எங்க அம்மா வந்து எப்படி ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, எனக்கு அந்த வழியில நான் ரொம்ப துடிச்சதுனால அதுக்கு ஒரு சொல்யூஷனா இது இருக்கட்டும்னு நினைச்சாங்களே தவிர, பட் நோபடி வாண்டட் மீ டு அண்டர்கோ அ சர்ஜரி. சோ அதுல வந்து எங்களோட எல்லாரோட ஜபத்தையும், அந்த நிமிஷம் வரைக்குமே எனக்கும் அந்த சர்ஜரிக்கு ரொம்ப பயம். நான் வந்து ஒரு ஊசிக்கு ரொம்ப கத்துற கேரக்டர், அதனால சர்ஜரிக்கு ரொம்ப பயந்துருந்தேன். அதுல எனக்கு ஆண்டவர் அந்த விடுதலை கொடுத்தாரு. அன்னைக்கு வந்து அந்த பெயின் அதுக்கப்புறம் வரவும் இல்லை. he prescribed some tablets, அதோட அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த பெயின் வந்தது இல்ல. அதுக்கப்புறம் பிஃபோர் மேரேஜ் இன் மை 23 to 25 26 இயர்ஸ்க்குள்ள வந்துட்டு ஐ ஹேட் சிவியர் அல்சர், அக்யூட் கேஸ்ட்ரிக் அல்சர்ன்னு சொல்லிட்டு பயங்கரமான பெயின். அது வந்து ரொம்ப ஒரு டெலிவரி பெயின் மாதிரி அன்பேரபிளா இருந்துச்சு எனக்கு. அது நான் வந்து ஐ யூஸ் டு ஸ்கிப் மை ஃபுட். ஸோ அதனால எனக்கு ரொம்ப வயிறு அஃபெக்ட் ஆகி அன்டைம்ல சாப்பிட்டதுனால இப்படி ஆயிருச்சு. அப்பவும் வந்து ஃபுல் ப்ரேயர்ல தான் என்னென்ன சாப்பிட்டனாலும் அம்மா வந்து எனக்கு, அப்ப நான் வேற ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஜபத்தோட தான் எல்லாமே ஜூஸ் குடிச்சிட்டு, தயிர் சாதம் ஜூஸ் அப்படியே குடிச்சிட்டே இருக்கும்போதும் காட் ஹீல்ட் மீ கம்ப்ளீட்லி ஆஃப் இட். யாருனாலும் இப்ப போனீங்கனாலும் இவ்வளவு வருஷம் கழிச்சும் ஏதாவது அலர்ஜி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, மிந்தி பிஃபோர் மேரேஜ் 25 இயர்ஸா இருக்கும்போது ஐ ஹேட் அக்யூட் கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படி சொன்னோன்னே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இப்போ யூ ஆர் ஆல் ரைட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு அது திரும்ப வந்ததே கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து September 1 அன்னைக்கு நைட், அதாவது August 31st நைட் வந்து இன் மை ஸ்லீப் ஐ ஆல்வேஸ் சே, நம்ம இந்த ப்ரேயர் முடிஞ்சிட்டு தூங்கும் போது ஆண்டவரே என் கூட பேசுங்க, கிவ் அஸ் குட் ட்ரீம்ஸ் லார்ட், டாக் டு அஸ் த்ரூ ட்ரீம்ஸ்ன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு படுப்போம். அப்போ வந்து ஐ ஹேட் அ ட்ரீம். அப்போ வந்து ட்ரீமா அது ரியலா எனக்கு ஒரு விஷன் மாதிரி இருந்தது. அதுல வந்து காட் சொன்னாங்க, return come back to the return to without agenda. இப்படி எனக்கு பேச ஆரம்பிச்சாரு. ஆனா என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டார் ஆண்டவர். அப்புறமா பிரேயர்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? So Holy Spirit started speaking to me and he told, ஆடம் வந்து காட் கிரியேட் பண்ண உடனே அந்த நிமிஷத்துல அது எனக்கு அப்படியே காமிக்கிறாரு. ஆடம் கிரியேட் பண்ணி முடிச்சு ஆடம் எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் காட பார்க்கும்போது அவரோட ஃபேஸ்ல அவன் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் he asked me. I said he would have been speechless Lord. வேற எதுவுமே சொல்லியிருக்க முடியாது, ஏன்னா அவனுக்கு அப்ப தேங்க் பண்ணலாம் தெரியாது. ஏன்னா he's the first guy, so he doesn't know how to react also, because he was seeing your face Lord. உங்க மூஞ்ச பார்த்துட்டு, உங்க முகத்தை பார்த்துட்டு அவருக்கு வந்து he would have been speechless அப்படின்னு சொன்னேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அந்த AWE அந்த தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரேயர். இப்போ வந்து பிரேயர்னா நீ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உடனே நீ கிளென்ஸ் பண்றது, அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் பண்றது, அதுக்கப்புறம் பாவ அறிக்கை செல்றது, அதுக்கப்புறமா ஸ்தோத்திர பலிகளோ இல்லைன்னா நீ வந்து வேர்ட்ஸோட ரிப்பிட்டேஷன்ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை அந்த ஐ saw that in Adam's eyes, he saw me in my glory. அதுதான் ஃபர்ஸ்ட் பிரேயர் ஆண்டவர் எனக்கு சொன்னாரு. அப்புறம் இந்த ஆடம் கிரியேஷன் பத்தி இது பத்தி, அப்புறம் ரோஷ் ஹஷானான் பத்தியும் எனக்கு ஆவியானவர் சொல்ல ஆரம்பிச்சார். எனக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. அது என்னன்னா ஹீப்ரூ நியூ இயர் விச் வாஸ் டே நேத்து 18th செப்டம்பர்ல இருந்து 1923 days they celebrated.
And I was so surprised to know that அது ஆடம கிரியேட் பண்ண அன்னைக்கு அந்த டேயே அப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதனால எனக்கு இது ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. அண்ட் வி சர்வ் an awesome God. அந்த ஆசம் தான் அவரோட அதுதான் பிரேயர். அந்த ஆசம் நம்ம ஆடம் வாஸ் லுக்கிங் அட் காட் வித் அப்ப பார்க்கும்போது அவருக்கு வந்து காட்க்கு when God was looking at Adam in his eyes, God saw what he wanted. He wanted a life partner, he wanted freedom, authority, எல்லாமே அவனுக்கு ஒரு ஷெல்டர், அவனுக்கு வேண்டிய இடம் எல்லாமே. even without him opening his mouth and asking, God gave him everything. அதுதான் பிரேயர்னு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு. அது அந்த ரெவலேஷன் இட் ஜஸ்ட் ப்ளூ மை மைண்ட். ஐ கிவ் glory to God for talking to us through dreams and visions. Glory to God for this opportunity to share this. Thank you. May God bless all the testimonies. Any more testimonies we have for tonight? If God would have done anything in your life, please do not fail to share it, because you're going to thank God for it. உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிற ஏதாவது நல்ல விஷயங்களை நீங்கள் மற்றவர்களோடு பகிர விரும்பினால் இது நல்ல ஒரு தருணம். கர்த்தருடைய மகிமைக்காக நீங்கள் சொல்கிறீர்களா, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். Any more testimonies we have tonight? Okay. Let's sing a song and get into the word of God. ஒரு அருமையான பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். It's a nice song. Please join along with me in singing. It talks about praise about God. It talks about praise and talks about Him. Let's sing. It's there in English too. You can sing along with me. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். Hallelujah. Glory be to God for the wonderful praises, for the wonderful songs, for the wonderful Bible readings, and for the wonderful testimonies God has made us to say in our life. I would like to share a testimony. I thank God for giving us a privilege and honor to conduct this meeting during this lockdown, and He is able to provide everything that we require. இந்த லாக்டவுன் நேரத்திலே முழுவதுமாக அவரை துதிப்பதற்கு எங்களை கருவிகளாக பயன்படுத்தியதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த லாக்டவுன் மீட்டிங்ல அநேகருக்கு ஜெபம் செய்யும் பொழுது அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், அந்த ஒரு பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். When we happen to pray for others during the prayer request time and then in the lockdown, thank God happened to provide all that they need, the health and all the good things that they need in the life God has provided. So I thank God for giving us an opportunity to honor Him, to worship Him, to set this meeting up. So உண்மையிலே இது ஆரம்பிக்கும் பொழுது இதற்குண்டான தேவைகள் எங்கிருந்து வரும்? The need what to arrange this, because it is not easy to do something like this. Not everybody can do it, because you need to have a heart to do it. Second, you need to be guided by God daily to do it.
இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இதை எடுத்து பண்ணுவதற்கு உங்களுக்கு ஒரு மனம் வேண்டும். இதை தொடர்ச்சியாக பண்ணுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டும். And God has done so perfectly in our life because we are all united. To be very frank, it's like joining hands with everyone. And every day 8 o'clock we just join our hands together and look onto Him. நம் கைகளை நாம் மனித சங்கிலிகளாக நாம் இணைத்துக் கொண்டு ஒரு நாளும் ஆண்டரை துதிக்கும்படியாக ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை செய்திருக்கிறார். ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நம்மளுக்கு செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். I thank God for this wonderful moment and opportunity. And the second testimony I would like to share is that God has not made a kind of a single change in our life from the day it started until now. இந்த லாக்டவுன் சமயத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது ஆரம்ப நாளிலிருந்து இன்று வரைக்கும் அவருடைய பராமரிப்பு, his care, அவருடைய ஒரு நேசம், ஒரு பாசம், his love, his affection, அது மட்டும் அல்லாமல் அவருடைய ஒரு பாதுகாப்பு, his protection, and also he helps in mysterious ways. நம்மளை அவர் எடுத்துக்கொண்டு செல்கிற விதம், அந்த உதவிகள் நீங்க பார்க்கும்போது it is something so different that we cannot even imagine what is happening in our life. So it's something true that God is doing a magnanimous things. God is doing a wonderful things. So and it is our time to thank God. It is truly a moment that we have to thank God. So I take this opportunity to thank God. May God's name be glorified. I could see many are just sending messages that you're not able to hear me. Yes, I have a problem facing because of the internet, and we are trying to resolve it. And please pray for us that God should provide the easiest way, the best way, what is needed for this ministry. இந்த ஊழியத்துக்கு என்று பிரத்யேகமாக எந்த ஒரு சாதனமோ, ஒரு டிவைஸோ, ஒரு கேஜெட்டோ, ஒரு கியரோ இல்லை ஒரு இன்டர்நெட், ப்ராப்பர் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கிடைக்கும்படியா எங்களுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். I hope that you're able to hear me now. I guess that you can hear me. May God's name be glorified. Amen. அவனுடைய வார்த்தைக்கு செல்வோம். Hallelujah. Amen. Hallelujah. Amen. Yes. Today's word that we happen to read in Hebrews chapter 11 verse 6. எபிரேயருடைய புத்தகத்திலே 11வது அதிகாரம் 6வது வசனம் நாம் பார்த்திருக்கிறோம். Amen. Thank you. God has cleared. Many are able to hear, I guess. Yes, they are texting. Thank glory be to God. Amen. ஸ்தோத்திரம். Hallelujah. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். Without faith, it is impossible to please God, because anyone who comes to Him must believe that He exists and that He rewards those who earnestly seek Him. If you can see the background image, you can see one part of the land is so fertile and one part of the land is so dry. இந்த வசனத்திற்கு பின்பதாக இருக்கிற ஒரு வரைபடத்தை நீங்க பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் செழிப்பான ஒரு நிலமாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் வறண்ட நிலமாக இருக்கிறது. Even the sky that you can see, where you can see a blue sky, where it shows that it can produce a sunlight as well as it can produce water because of the clouds, rain. And on the other side, if you can see, it is a red sky with dark clouds and the red clouds that's coming out. இந்த இடத்துல நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த வரைபடத்திலே ஒரு பக்கம் நீலவானம், அழகான ஒரு மேகங்கள், மழை தரக்கூடிய ஒரு வெயிலை தரக்கூடிய ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த பக்கம் வறண்ட நிலத்திற்கு மேல நீங்க பார்க்கும்போது கார்மேகம், அது மட்டுமல்லாமல் ஒரு செவ்வானத்தை நீங்க காண்கிற ஒரு காரியம் நீங்க பார்க்கிறீங்க. When you see this comparison, when you can see two different parts, it's happening in the same land. அநேக நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும் பொழுது when you're able to when you're traveling somewhere, you would have witnessed that the rain, what it has been pouring out at one particular point or one particular juncture, it will not be there. It will be like a line, or it will be like totally dry. This side of the land will be totally watery, that side of the land will be totally dry. அநேக நேரங்களில் நீங்க ஒரு பயணம் செய்யும்போது நீங்க பார்த்திருக்கலாம், மழையில நீங்க போய் கொண்டிருப்பீர்கள், திடீரென்று ஒரு பக்கத்துல வெறும் மழையா இருக்கும், கொஞ்சம் தாண்டி போயிருப்பீங்க, அந்த இடத்துல மழையே இருக்காது, சுத்தமா வறண்டு இருக்கும், காஞ்சி போயிருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது என்ன தோன்றுதுன்னா, இந்த இடத்துல மட்டும் மழை பொழியுறது அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. இந்த இடத்துல இந்த வசனத்திற்கு எதுக்கு இந்த ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்க கேட்கலாம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை இந்த வறண்ட நிலமாக
நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால். Because sometimes to error is human and we all make mistakes and we all make sin, and because of that we are changing our life into a dry land. Sometimes our life is like this in a dry situation. Suppose a sickness or an ailment or a financial problem or a mental problem or a fight with our spouse, our children, our family, or friend or colleague or anyone, or any kind of a disorder, it has been happening in our life, what God has not planned, what God has not permitted, but because of our own self-interest that we happen to do all these wrong moves, sometimes our life becomes so dry. And when we happen to have the faith in God, and God is able to help us by turning our dry land into a fertile land, because God is coming along with his blessings. He comes out with the blessings to cure your sickness. He comes out with the blessings to cure your ailment. He comes out with the blessings to cure your financial dry. He comes out there with all that happiness and comfort and everything that you require, the joy, the harmony, the peace, everything. He comes, and the moment it happens in your life, you could see a change in your life where you can see the life is so fertile. And you can see, and once the blessings are being put on it, and you can see how it is. உங்கள் வாழ்க்கையில வறண்ட ஒரு நிலத்தை போல இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் நீங்க பார்க்கும்பொழுது, ஒரு ஒரு காலத்தை நீங்க அனுபவிக்கும் பொழுது, ஆண்டவரை தேடும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவர் இவ்விதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அநேக நாட்களிலே நான் இந்த விசுவாசத்தை பற்றி நான் எடுப்பதற்கு காரணம், கர்த்தர் பேசுகிற காரியங்கள் என்னவென்றால், அவரை விசுவாசிக்கும்படியாக. Even though sometimes we know that we need to believe in God, we need to have faith in God, but sometimes we go away from his way. We don't keep our faith in God. Instead of we keeping our faith in God, we go and keep our faith in people, in their efforts, in their abilities, in their power, in their designation. So அவங்க வைத்திருக்கிற அந்த ஒரு போஸ்டையோ ஒரு கையில் இருக்க அதிகாரத்தையோ அதை மட்டுமே நான் நம்புகிறோமே தவிர, அவர்கள் நம்மளுக்கு என்ன செய்வார்கள் நம்புகிறோம் தவிர, ஆண்டவரை நம்பாமல் அவளை விசுவாசிக்காமல் இருக்கிறோம். ஆனால் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். It is like almost you are in a friendship with God, but you don't have the faith in him. It is impossible. And you are in husband and wife relationship. When you don't trust your spouse, it is impossible that you run a life along with them. And you have children, and when the children they don't trust their parents, and the parents they don't trust their children, it is impossible, because it is something that it shows the real love is not there. ஒரு உண்மையான அங்க அன்பு இல்லை, ஒரு உண்மையான அந்த இடத்துல ஒரு அவர்களுக்குள்ள இருக்க வேண்டிய அந்த உறவு இல்லை. Last night as I was praying, I was thanking God. God, thank you so much for giving me the wonderful instincts and intuitions and wonderful feelings and emotions in me. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க கொடுத்திருக்கிற இந்த அருமையான இந்த உள்ளுணர்வுகளுக்கும், ஆண்டவரே எனக்குள் எழுகின்ற அந்த ஒரு உணர்ச்சிகரமான அந்த விஷயங்களுக்கும், இந்த சென்டிமெண்ட்ஸ்க்கு, இந்த எமோஷன்ஸ்க்கு நான் இது எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். why you need to thank God for that? Because the reason is, if we are not created of emotions, or if we are not created with our instincts, or if we are not created with our feelings or anything, we cannot live a life. Because even animals have feelings, animals have emotions. மிருகங்களுக்கு கூட நீங்க பார்க்க போனீங்கன்னா அந்த ஒரு அன்பு இருக்கும், அந்த ஒரு பாசம் இருக்கும், அந்த ஒரு அவர்களுக்கு புரிதல் இருக்கும். இந்த புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருப்போம் என்றால் எப்படி இருக்கும் நீங்க யோசித்து பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் ஜஸ்ட் புட்டிங் ஃபியூ பர்சனாலிட்டிஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஒரு சில நபர்களை உங்களுக்கு கண் முன் வந்து நிறுத்துகிறேன். இஃப் யூ கேன் see a drunkard person, and the person who drinks, who comes home and he is not able to express his love to his wife or to his children or whatever it is. ஒரு போதைக்கு அடிமையா இருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய பாசத்தை, நேசத்தை அந்த ஒன்றுவில காட்ட முடியாது. When he is normal, when he is alright, he can show, but he himself know that he is not proper, he is not able to come out of that addiction. அவர் நல்லா தெரியும் அன்பை காட்டணும், அன்பு அவங்ககிட்ட நம்ம பொழியணும்னு, ஆனா இந்த ஒரு பழக்கத்தை நிமித்தமா அதை வெளியே வர முடியாம இருக்கும். And there is slowly there will be a kind of a big gap in the lapse will be there. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல ஒரு விரிசல் ஏற்படுகிற காரணத்தை நீங்க பார்க்கறீங்க. So even though at times even the family wants to be along with him, they cannot, because they have lost trust in him, they have lost the faith in him, belief in him. அவரிடத்தில் வைத்திருக்கிற அந்த அன்பை
வெளிக்காட்டாம முடியாம போகிற ஒரு காலங்கள் ஏற்படுகிறது. இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது தேவன் ஆவியா இருக்கிற ஒரு அன்பா இருக்கார். God is so lovable and God, he is along with us in the form of spirit, and all he expects is that I'm standing next to you, my son, my daughter. I want you to believe me in everything. I want you to put me in front so that I will go and clean everything what you need. நான் உனக்கு முன்பாக சென்று கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன். வசனம் இப்படி சொல்லுது. சோ இந்த ஆண்டவர் கேட்கிற ஒரு அருமையான விஷயம், சொல்லுகிற விஷயம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். You cannot, without faith it is impossible to please God. Sometimes we just go as children. When we used to be children, or when you have a children, sometimes you would have noticed the children would go to their parents and they'll ask something, but the parent knows the real need, because they really need it, or they just having some kind of things behind that. ஒருவேளை இது ஒரு சரியான ஒரு ஒரு அணுகுமுறையா அவங்க அணுகுறாங்களா, இல்லை இதற்கு பின்பு ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்குதான்னு ஒரு பெற்றோருக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது அந்த இடத்துல எந்த அளவுக்கு அவர்கள் மீது வைத்திருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை. So the parents will blindly do anything when the child asks. So இந்த நேரம் நீங்க பார்க்கும்பொழுது தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிற ஒரு காரியமாக நீங்கள் பார்க்கிறீர்கள். But even though sometimes we love God, we read the Bible, we sing about his names and we praise him, we glorify him, we pray, we fast, we go and tell the gospel to others. அவர் சொல்லி கொடுத்த எல்லா வேலையும் நம்ம பண்ணுவோம், ஆனா அவர் மீது விசுவாசம் வைக்காமல் இருப்போம். என்னுடைய வாழ்க்கையிலே அநேக தருணங்களிலே சில ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் வரும்பொழுது, ஈவன் தோ I pray, I feel God will deliver something, but in the corner of my end something will be going on, how to do with this kind of a plan, that kind of a plan. Even God plants the desires in your heart. ஆண்டவர் உங்களுடைய மனதிலே, ஆழ் மனதிலே உங்களுடைய அந்த எண்ணங்களுக்கு வழி வழிவகுத்து கொடுக்குற மாதிரி அந்த வேலையை முடிக்கும்படியான ஒரு சில ஐடியாக்களை விதைப்பார். பட் இருந்தாலுமே sometimes we just think how it can be done by a man. So we give almost 90% of the faith in a man and 10% to God. So 90% நம்மளுடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசத்தையும் மனிதர் மேல் வைத்து விட்டு 10% மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். Where it is wrong in sight of God. It is almost you don't trust your family, but you trust another third person. உன்னுடைய குடும்பத்தை நீங்க நம்பாம நீங்க இன்னொருத்தர் நம்புறதுக்கு சமம். அதுக்கு அடுத்த லைன் அழகா வருது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. Because anyone who comes to him must believe that he exists and that he rewards those who earnestly seek him. If you are a child who are studying in a school or a college, or if you're doing some kind of promotional courses or anything, and you really want to come up in that, you don't need to believe what the book says. You just need to believe what the Bible says, because everything has come from Bible. வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிற காரியத்தையும் அது வேதாகம கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வசனங்களையும் நாம் பின்பற்றினாலே போதும். Because God clearly says, seek ye first the kingdom of God and all these things shall be added unto you. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். Normally a parent would say to the child, please read, open the book, do your homework, study. ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, புக் எடு, படி, அந்த ஹோம்ஒர்க்கை முடி, இதெல்லாம் முடியும். ஆனா எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், காலையில் எழுந்திருச்ச பிறகு முதல் பைபிள் எழுது, பைபிள் வசனங்களை படி, ஜெபம் பண்ண, ஆண்டவருக்கு முழுக்கிற ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கோ. How many of us keep telling our children to go and seek God first while getting up in the morning, take the Bible and read the word of the God, and then pray to God, form your relationship with God, make the relationship much more stronger and grow in it. இது எத்தனை பேர் நாம் சொல்லிக் கொடுக்கிறோம்? How many of us teach? Because even though we know it is a truth, we don't see on to God. Because when we say it, it's almost like believing in God, having a faith in God, planting the faith in the child's heart. இது நாம் சொல்லும் பொழுது அவர்கள் மனதிலே அந்த விசுவாசத்தை வளர்க்கிறவர்களா ஆயிடுவோம், கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த விஷயம் நாம் பின்பற்றுறவர்களா ஆயிடுவோம். But Satan does not want us to do that. பிசாசுக்கு நம்ம அந்த வேலையை பண்ணுவது உனக்கு பிரியம் இல்லை. What Satan does is comes and says worldly things, read this, do that. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிற ஒரே ஒரு விஷயம் பைபிளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம், obey, that is what God says, that is what written in the Bible, obey your parents. உங்க தாய்க்கும் தகப்பன் தாய்க்கும் கீழ்ப்படி, இது வேதாகமத்தில் இருக்குது, இதை ஃபாலோ பண்ண. We just pull those words only for our safety. And when it comes to children, when they look onto their parents, and how many of your children in your life, they say, come, let's pray together, because that is what you need to teach.
You need to teach, because when you teach, your children will learn. இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் உங்களை பார்த்து அம்மா ஜெபம் பண்ணலாம் வாங்க, அம்மா பைபிள் படிக்கலாம் வாங்க, அம்மா ஆண்டவரை பாடலாம் வாங்க. How many children they say? Because they don't say. Because what we teach them, they learn. And we are not only teaching the generation. When we teach something to our own children, or when we teach something through our children's friend or our friends' children, நம்முடைய நண்பர்களுடைய குழந்தைகளோ இல்லை நம்முடைய குழந்தைகளுடைய நண்பர்களோ யாருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுது, we are teaching the next generation. அடுத்த சந்ததியை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். You need to believe this word. As God says, it's so nicely written, தேவனிடத்தில் சேருகிறவன், the one who comes close with God, the one who comes in God, the one who comes and knows more about God, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். So it clearly says, believe that he exists, that he rewards those who earnestly seek him. When I work in school, and when children come to me and they say, this is the problem I have, this is the problem I face in my family, this is the problem I face in my education, this subject is not getting into my head, and this particular thing is not reachable for me. இதெல்லாம் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மாணவர்கள் என்கிட்ட சொல்லும் பொழுது ஒரு காரியங்கள் சொல்லுவாங்க. என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, என் தகப்பன் என் தாய் கிட்ட இந்த பிரச்சனை இருக்கு, என்னுடைய சகோதரி சகோதரர்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த படிப்பு ஏறலை. இதெல்லாம் அவங்க சொல்லும் பொழுது நான் அவர்களுக்கு இதுல இருந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்க மாட்டேன். I will not give a solution to them. I'll just say, if you believe in God, pray to him and God will deliver you. நான் சொல்லிக் கொடுக்கிற காரியம், கர்த்தர் என்று ஒருவர் இருக்கிறார். அந்த ஆண்டவரை நீ தேடும் பொழுது, கிறிஸ்துவை நீ தேடும் பொழுது உனக்கு இது இருக்கும். நீ நம்பினா, உனக்காக நான் இப்ப ஜெபம் பண்றேன், நீ இதுக்கப்புறம் நீ ஜெபம் பண்ணிக்கணும். You can see God's doing work in your life. Many people, even you can for an example, just because Varsha is there in our group, you can also hear about Varsha and you can talk to her. She'll tell you more. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் நான் சொல்லிக் கொடுத்த விஷயம் அதுதான். ஆண்டவரை பிடிச்சுக்கோமா, ஆண்டவர்கிட்டயும் பிடிச்சுக்கோ. முதல் முறை நான் உனக்கு ஜெபம் பண்றதுக்கு அப்புறம் ஆண்டவர் உனக்கு நீ கேட்கிற காரியங்களே உனக்கு ஆண்டவர் உனக்கு செய்து கொடுப்பார். And you can see that she has come a long way. Not only her, many I have seen who have come to the victorious ways. அருமையான ஒரு ஜெயத்தின் ஒரு கிரீடத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் நினைத்ததெல்லாம் இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி மேற்கொள்வது, நான் என்ன பண்றது. And when I happen to teach them, believe in God, pray unto God. When you get more stronger to God, God helps you. So ஆண்டவர் சொல்லக்கூடிய விஷயம், நான் உனக்கு முன்பாக சென்று கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன். God says, I'm going to go in before you, I'm going to clear your path. Today your child or today your spouse are facing a problem. உங்கள் கணவனோ மனைவியோ உங்கள் பிள்ளைகளோ அவங்க வாழ்க்கையில ஒரு தோல்விகளையோ ஒரு யதார்த்தமான வாழ்க்கை விஷயத்துல ஏதாவது ஒரு கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்களோ, முதல் விஷயம் நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது, ஆண்டவரை தேடு. Seek ye first the kingdom of God and all these things shall be added. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்படி இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். This word means that you need to believe in God, that you need to trust in God. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், he needs to believe that God exists, that God is there. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும், those who seek him, that he provides everything for them என்று விசுவாசிக்க வேண்டும். You need to believe in that. This is the truth that we need to teach our children, teach our family, teach our spouse, teach our society, teach our friends, our colleagues. When many people come and say, so still you need to pray for me, this is a problem in my family, I don't want you to share it with anyone, please pray for me. When the moment I hear this word, what I would just say is, I am ready to pray from my end, but you need to believe in God, because it's like a triangle. When I'm going to pray for you in one angle, when God is going to do a miracle in another angle, and at the third angle, you need to be there, third point. ஒரு புள்ளியில நாங்க நின்று ஜெபம் பண்ணும்போது, இன்னொரு புள்ளியில நீங்க நிற்கும் போது, ஒரு இடத்துல ஆண்டவர் நின்று அதில் அர்ப்பணம் செய்யறதுக்கு நீங்க இடம் கொடுக்க வேண்டும். விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். Only if you believe in God, you can see the blessings that what God can do in your life. As I always say about Kenneth Copeland, எனக்கு Kenneth Copeland சொன்ன ஒரு விஷயத்தை நான் திரும்ப ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். Like as you know, a woman who was crippled, who was lame, when she was going to Kenneth Copeland's convention, அவருடைய ஒரு ஜெப கூட்டத்திற்கு போகும்பொழுது அவர் நடக்க முடியல. எல்லா வழியும் ட்ரை பண்ணிட்டாங்க, எல்லா சயின்ஸ் மெடிக்கல் இஷ்யூஸ் ட்ரை பண்ணிட்டாங்க, நடக்க முடியல. So finally she came with some hope over there, and this man happens to prophesy. இந்த தேவ மனிதர் சொன்னக்கூடிய விஷயம், he called her by name. அவருடைய பேரை சொல்லி கூப்பிட்டு, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்குற விசுவாசிக்கிறீங்களா, நீங்க முடிஞ்சா you can just come to stage, God wants to heal you. So இந்த வார்த்தை கேட்ட பிறகு அவங்க போறாங்க, அவங்க ஸ்டேஜ் கிட்ட போன பிறகு, and he says, please, they'll get up and walk, believe in Christ and just get up and walk. She says, I want to believe, but I don't know how to believe.
I have lost my hope in my life. I don't know how to believe. நான் எப்படி நம்புறது, எப்படி விசுவாசிக்கிறது எனக்கு தெரியல. I don't know how to put my faith. Then he says, I'm going to start that in your life. Your faith will not save you. My faith will work from tonight and you'll be healed. And from that, then for your faith will work on. இன்றைய ராத்திரி என்னுடைய விசுவாசம் உன்னை நடக்க வைக்கும். நாளிலிருந்து உன்னுடைய விசுவாசம் அதை உன்னை காத்துக்கொள்ளும். And the next day she happens to come to the meeting where she was able to walk. She has given the clutches, she has given the wheelchair, everything. அவருடைய அந்த ஒரு சக்கர நாற்காலியையும் அந்த கிளச்சஸையும் கொடுத்துட்டாங்க. காரணம் அந்த இடத்துல விதிக்கப்பட்ட விசுவாசம். Sometimes in our life we lose faith, like there is no water in where the bore motor cannot do suction. It cannot suck the water. பூமி கீழே இருக்கிற தண்ணியை மேலே எடுக்கிறதுக்கு அந்த மோட்டருக்கு அந்த ஒரு இது ஏர்லாக் ப்ராப்ளம் இருக்கும். அந்த நேரங்களில் கொஞ்சம் தண்ணீரை நம்ம உள்ள போட்டு நம்ம அந்த ஏர்லாக் ரிலீஸ் பண்ணோம்னா உள்ள இருக்கிற தண்ணீர் நிறைய வரும். So when you put little water, when we happen to just start the motor, the air lock release with this water, little water goes and brings the entire water outside. இதே போலதான் விசுவாசம். நமது வாழ்க்கையில சிறிய காரியங்களை நாம் ஆண்டவரை விசுவாசமாக வைக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்கிற ஒரு தேவனா இருக்கிறார். ஆமென். Glory be to God. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வசனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே யதார்த்தமாய் நாம் பயன்படுத்துறது. God has given the wonderful word for us because we need to believe in God. Even though sometimes we happen to leave and go away from God. சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் ஆண்டவர் செய்வார், பட் இருந்தாலும் ஆண்டவர் மூளையை கொடுத்திருக்கிறாரு. அதனால் அந்த மூளையை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும்னு நினைக்கணும். Just let me tell you something. God has given a brain to you, yes, but you need to believe that brain has been operated by God. Amen. இந்த கொடுத்திருக்க ஞானத்தை, இந்த கொடுத்திருக்க மூளையை அவருடைய ஒரு வழியெடுத்தின்படி, அவருடைய கைடன்ஸ் படி நம்ம நடத்தணும்னு நம்ம விசுவாசிக்கணும். Few years before I was not like that. I was never thinking that how to work onto it. சில வருடங்களுக்கு முன்பதாக I was thinking everything what I planned I did, and I always say the credit goes to me because I did it. And the moment I happened to keep God in front and I was telling about him to others that God made this happen, what I could see a drastic difference from what I was and what I am right now. சில காலங்களுக்கு முன்பதாக, வருடங்களுக்கு முன்பதாக நான் என்னுடைய சொந்த ஒரு பிரயாசத்தை நான் எடுத்து போட்ட காரியங்கள் எல்லாம் பண்ணும்பொழுது ஒரு விஷயம் வெளிப்பட்டது. பிகாஸ் ஆண்டவர் என் கூட இருந்தார். ஆனால் நான் ஜெபத்துக்கு மட்டும் ஆண்டவர்கிட்ட தேடிட்டு அதுக்கு நான் சுகம் கிடைச்ச பிறகு இல்லை அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு அற்புதம் நடந்த பிறகு நான் நன்றி சொல்ல மறந்துட்டேன். பட் த மோமெண்ட் when I changed, நான் என்னோட வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு எல்லா விஷயத்துக்கும் அவரை முன்வைத்து, ஒரு சின்ன கீழே விழுந்தாலும் அடிபட்டாலோ இல்லை என் வாழ்க்கையில ஒரு சின்ன உயர்வு கிடைச்சாலும் எது நடந்தாலும் ஆண்டவரை முன்வைத்து அதன் மூலியமா யாரோ கேட்கும் போது இது கர்த்தரால் நிகழ்ந்தது நான் சொல்லும் பொழுது எனக்கும் அவருக்கும் உள்ள விசுவாசத்தினுடைய பந்தம் அதிகரிக்கிறது. The relationship between me and him gets more stronger. If you know, like when you happen to be a child and when your father loves you so much, when you happen to earn the trust from your parent, they trust you blindly. நீங்க எந்த அளவுக்கு அவங்கள நீங்க அவங்களுடைய ஒரு நம்பிக்கையை நீங்க சம்பாதிக்கிறீங்களோ உங்களை முழுமையா கண்மூடித்தனமா நம்புவாங்க உங்களுடைய பெற்றோர்கள். இதே போலதான். This is the same pattern when you happen to trust him so eccentric, so blindly that my God will do, and he has his own plan, he has his own desire, he has his own design for me. அவருக்கு தெரியும் என் வாழ்க்கையில அவருடைய ஆசை என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவர் என்ன செய்ய போறான்னு நீங்க அவர்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது அவர் உங்கள் காரியங்களை நேர்த்தியாக செய்கிற தேவனா இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். Genesis chapter 4 verse 7. Anyone wants to read it can read and get the God's blessings. You can read that in English or in Tamil. The verse has been displayed in front of you. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். If thou dost well, shalt thou not be accepted, and if thou dost not well, sin lieth at the door, and unto thee shall be his desire, and thou shalt rule over him. Amen. Glory be to God for the wonderful words. இந்த இடத்துல நீங்க பார்க்க முடியும் இந்த வசனம் சொல்லக்கூடிய காரியம். This verse especially says over here, when somebody comes and asks you about something, what goes in your mind? You want to do something good or you want to do something bad? நன்மை செய்ய உங்களுக்கு இஷ்டமா, நன்மை செய்ய இல்லையா? When people come to me and they come with the trust that if I tell this to him, my problem, he can show me a way, or he can guide me, or it can be a way to help me out. நான் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லும்போது அவருக்கு ஏதாவது உதவி செய்வார், இல்லை அவர் ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பார், இல்லை அவர் ஏதாவது ஒரு வகையில் உதவியா இருப்பார். இது நிமித்தம் நம்ம கிட்ட சொல்றாங்க.
ஆனா இந்த விஷயத்தை நான் இந்த விசுவாசத்தோட நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். When people come to us and say, I have this problem, instead of you finding the worldly solutions in them, இந்த விஷயத்தை இப்படி பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம். Suppose if they are sick, just meet this doctor. Suppose if they're financial, just meet this bank or this executive. Or if they are, suppose they have a problem of some other issues, you'll just guide people. ஸோ ஒரு பண பிரச்சனைனா ஒரு பேங்கை காட்டலாம், இல்லை பணம் கொடுக்குறவங்களை காட்டலாம், இல்லை ஒரு சரீர பிரச்சனை டாக்டருக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் இந்த நேரத்தில் தான் நீங்கள் விசுவாசத்தை ஆண்டவருக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை அவர்களுக்கு சொல்லி அவர்கள் விசுவாசத்தை நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்றது வளர்க்க வேண்டும். You need to grow the faith in them at this moment. When they come with a problem, when they say, see, this is what I have, this is a problem. You need not be a minister to do it. You don't be a priest or a pastor or an evangelist to do it. நீங்க ஒரு பெரிய சுவிசேஷகியாவோ இல்லை பெரிய ஒரு சபையின் பொறுப்பாளராகவோ இல்லை ஒரு பெரிய ஒரு கடலுடைய வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதராக நீங்க இருக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க கேட்கறது இந்த ஒரு ப்ராப்ளம், how I can solve it, how will I do it. This is the thing that you can say, I have a person to do it, and his name is Jesus. And if you believe in him, that he will cure you and he will heal you, and you can come out of this issue, because he is the one. He's a multitasking person, that he has eyes on everywhere, he has his mind in everywhere, he has his heart is everywhere, that whatever that you come to him, it will be done. நான் சொல்லக்கூடிய ஒரு ஆள், அவர் பேர் இயேசு கிறிஸ்து. அவர் உங்கள் வாழ்க்கையிலே இந்த பிரச்சனையை மாற்றக்கூட முடியும். ஏன்னா நீங்கள் இருக்கிற இந்த பிரச்சனைக்குள்ள அவருடைய கண் அதில் இருக்குது, அவருடைய மனதில் இருக்குது. அவர் அடுத்து என்ன செய்ய போறான்னு அவர் நல்லாவே தெரியும். உங்களை விட அவருக்கு, என்னை விட அவருக்கு நல்லா தெரியும். This is one thing that we need to do. And if we're not going to do that, if we're going to give a kind of a worldly thing, worldly advice, yes, it goes, but it doesn't go along with in their life. For example, you cannot wear somebody's dress. Well, it will not fit you. At times it fits you, but you cannot eat somebody medicine that it's going to cure you. மற்றவர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு மாத்திரைகளை நீங்க உங்களுடைய வியாதிக்கு நீங்க சாப்பிட முடியாது, மற்றவங்களுடைய ட்ரெஸ் நீங்க போட முடியாது. இந்த இடத்துல தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிய வைக்க விரும்புகிறேன். I want to make it very, very clear. You need to talk about God. You need to tell them what that God has done in your life. That is the reason we give a moment of testimony in the service. இந்த ஒரு ஆராதனையில நான் கொடுக்கிற ஒரு காரியம், ஒரு நாளும் நடத்தும் பொழுது சாட்சின்னு சொல்லக்கூடிய காரியம், என் வாழ்க்கையிலே ஆண்டவர் இதெல்லாம் செய்திருக்கிறார். இந்த லாக்டவுன்ல நீங்க கேட்ட சாட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாட்சியும் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில என்னென்ன அழகா பண்ணிருக்கிறார். We are in crores, we are in billions, we are in trillions, but you can see in this planet, God had a purpose for everyone, and God is doing all the good favors for everyone. இந்த உலகத்துல நாம் லட்சம் கோடி ஜனங்களா நம்ம இருந்தாலும் ஒருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டு என்ன தேவை என்று பார்த்து செய்கிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். So இதுதான் நீங்கள் சொல்ல வேண்டும். God has done this in my life, God has cured me, and God has saved me, and God has taken out my problems, all those things that you need to share it along with them. என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார், அதை உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். இதை ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களுடைய விசுவாசத்திற்கு நாம் போடக்கூடிய ஒரு முதல் கல், a foundation stone that they happen to put for their faith. And this is what God wants. Preach the gospel. நீங்கள் உலகம் என்றும் போய் பிதா குமாரன் பரிசுத்த ஞானஸ்நானம் கொடுங்க. That is secondary, but go onto the world and talk about the gospel. And if you're going to believe in John, it clearly says, in the beginning the word was there. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. The word is God. God wants you to talk about the word. And I would like to quote a wonderful reference over here. I would like to quote a wonderful reference over here. Hebrews chapter 11 verse 4. Hebrews 11 எடுத்தவங்க யாராவது வாசித்து, please take your turns to read and get the blessings for your family. Don't make one person to read it. ஒரே ஒருத்தர் மட்டும் படிக்கிறதுக்கு இது பண்ணாதீங்க. நீங்களும் படித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Don't feel shy to read it. Your face will not be seen over here. உங்களுடைய முகம் காணப்பட மாட்டாது. Please read. By faith Abel offered unto man a more excellent sacrifice than Cain, by which he obtained witness that he was righteous, God testifying of his gifts, and by it he being dead yet speaketh. Amen. Amen. தமிழில் யாராவது படித்தா அவர்களும் படித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Please read. Come on. As you read, you'll be blessed. படிங்க. விசுவாசத்தினாலே ஆவேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவர் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆமென். ஆமென்.
May God bless his wonderful readings and God bless all those Bible readings of people who read today. இன்றைக்கு வாசித்த எல்லா வேத வசனங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அதை வாசித்த குடும்பங்களும் நபர்களையும் ஆசீர்வதிப்பாராக. Now you can see the faith that Abel had. விசுவாசத்தாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். Out of faith. It is not out of his power. It is not out of his might. It is not out of his his strength or his own idea. அவனுடைய ஒரு ஞானத்தினாலேயோ அவனுடைய ஒரு செயல்கள்னாலேயோ அவனுடைய ஒரு பெரிய ஒரு விஷயத்தினாலேயோ இது ஆபேல் சாதிக்கல. இட் இஸ் ஒன்லி பிகாஸ் கர்த்தர் மேல் வைத்திருந்த விசுவாசம். By faith Abel offered unto God a more excellent sacrifice than Cain. Because Cain was giving a sacrifice as well as Abel, but Abel's sacrifice was out of faith, but Cain's sacrifice was not in faith. அநேக நேரங்கள் நீங்க யோசிக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே நானும் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த ஒரு இது இல்லை, இந்த இன்சென்டிவ் இல்லை, இந்த ப்ரமோஷன் இல்லை, இந்த salary appraisal இல்லை. Sometimes you might think, even in business or even in work, why is my salary is not being increased? Why I don't get an incentive? Why I don't get perks? And why is that I've been not notified? And when I do so much of hard work, why is that somebody is been gaining out when they don't know about you? The truth is, even though you are in Christ, you are giving your excellent work over there, but it is out of faith. நீங்கள் செய்கிற காரியம் எல்லாம் உங்களுடைய ஞானத்திற்கு சரியாக இருக்கிற காரியமா இருக்கிறத தவிர, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை பார்க்கும் பொழுது அது விசுவாசத்தை கொண்டு இல்லை. This is what I want to tell you. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். He had given the best of sacrifice, an excellent sacrifice out of faith. அடுத்த ஒரு லைன் நீங்க பாக்குறீங்க, அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். And he was, by which he obtained witness that he was righteous. Because this word, it's so relative in our life, because when we need to talk about it, we need to think about the faith that what we have in Christ. இது ஒரு விசுவாசத்தை குறிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. And the final thing is, when you happen to read it, அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். God testifying of his gifts, by it he being dead yet speaketh. So if you want God to talk about you, if you want God to talk and testify about you, if you want God to write that in the book of life and about you, உங்களை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க விரும்பினால், நீங்கள் உங்களை குறித்து நல்ல ஒரு சாட்சியை ஆண்டவருக்கு கொடுக்க விரும்பினால், ஆபேலை போன்ற ஒரு விசுவாசத்தை நீங்க வளர்த்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். I want you to grow the faith that what Abel has. So far, if you haven't, or if you have gone back, if you have been a backslide person, நீங்க ஒருவேளை பின்மாற்றமான வாழ்க்கைக்கு போயிடலாம். ஒருவேளை விசுவாசத்துல அதிகமா இருந்து ஆண்டவரை நம்பி செய்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க செய்திருந்தும் கொஞ்சம் நீங்க பின்தங்கி போயிருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் என்று உங்களோட பேசுகிறார். உங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு, உயர்த்தி கொள்ளுமாறு ஆண்டவர் பேசுகிறார். God wants you to raise your action of faith. He wants to increase the amount and the measurement of your faith towards God. That's what God wants you to, because the more that you have the faith in him, it is you is going to be blessed. அதிகமாக நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்களும் உங்கள் குடும்பங்களும் ரட்சிக்கப்பட போகிறீர்கள். Because wonderful word it says, by faith Abel offered God a more excellent sacrifice than Cain. காயினை விட அதிகமாய். அப்போ நீங்க பார்க்கும்பொழுது, whether it is a child that is listening or a youth or a teenager, about your studies that you read, about education, that you're going to have more faith in God. God is going to help you out. Somehow he'll store that in your mind, or somehow he'll give the grace in the people who correct it, or somehow he'll make arrangement that you will come in the first. ஆண்டவர் அதில் கரெக்ட் பண்றவங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எழுதும் பொழுது ஆண்டவரை நினைத்து நான் ஜெபித்து நான் எழுத போகிறேன் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். வேலையில் இருக்கிறவங்க, இல்ல வீட்டில் இருக்கிறவங்க, whomever it may be, people who are going to work, people who are doing business, people at home, whomever it is maybe, when you're going to show increase the level of faith in your life, and God is going to answer that. So faith matters over here, and God is going to testify about it. Tonight, you and me sitting over here, we are listening to this wonderful word of faith. இந்த விசுவாசத்தை குறித்து நீ நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதை நாம் வாழ்க்கையிலே கடைபிடிக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Please pray that God should do a miracle in your life, that out of faith that you're going to win everything in your life, and what people should say, whatever she or he happen to touch, it's prosper. அவர்கள் எதை தொடுகிறார்களோ அந்த ஒரு பொருள் பொன்னாய் மாறுகிற காரியமா இருக்கிறது என்று அவர்கள் சொல்ல வேண்டும். People should say that you're a lucky person.
அவர்கள் ரொம்ப ஒரு ராசியான ஆள் என்று சொல்ல வேண்டும். Because you can deal with the worldly things not out of world, not out of men or women, by God. நீங்கள் செய்ய போகிற காரியங்கள் எந்த மனிதனை கொண்டோ எந்த முயற்சிகளை கொண்டோ இல்லை, தேவனை கொண்டு செய்ய போகிறோம். அது விசுவாசத்தை கொண்டு செய்ய போகிறீர்கள். You're going to do it out of faith. Let's close our eyes for a minute. Our loving Heavenly Father, we thank you for this wonderful night of teaching us what is faith and how we need to grow our measurement, how we need to increase our faith in you, how we need to get more stronger in relationship through faith to you. Lord, thanks for teaching us and make us to learn a little more about you and make us give us chances in our life to know more about you and to believe in you in faith much more. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே அநேக தருணங்களை கொடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. மென்மையும் நல்ல தருணங்களை கொடுத்து உங்களை விசுவாசித்து அதனுடைய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அதனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் செய்யுங்க ஆண்டவரே. இது நாள் வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆனால் இருந்தாலும் இந்த நாளிலே எந்த ஒரு போதனை எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக எங்கள் மனதில் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அன்றைய நீர் எங்கள் விசுவாசனுடைய அளவை உயர்த்தும்படியாக நாங்கள் மென்மேலும் மூடு வாழும்படியாக கிருபை செய்யுங்க. பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. நல்ல செய்தி கொடுத்தவங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். Amen. Our final prayer will be prayed by Evangelist Sister Watson for tonight, and we will not be having any prayer request tonight as it's time. And after the prayer, we'll have benediction and we'll have Amen, and then we can depart with peace. We'll exchange our peace. இந்த ஒரு தருணத்தை சுவிசேஷக வாசனம் ஜெபித்து ஆசீர்வதித்து கொடுக்குமாறு அவர்கள் கருத்தில் ஒப்படைக்கிறேன். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளின் இரவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த மாதத்திலும் 20 நாட்களை நாங்கள் கடந்து வரும்படியாய் கர்த்தர் செய்த பெரிதான கிருபைக்காக நமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. எம்மட்டும் காத்த இம்மானுவேலாய் எபினேசராய் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வந்து உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய், பாடல்களை பாடும்படியாய், சாட்சிகளை சொல்லும்படியாய் கர்த்தர் செய்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தியும். இன்னும் ஆண்டவரே, விசுவாசத்துக்குள்ளே ஆழமான விசுவாசத்துக்குள்ளே போக கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா வல்லமுள்ள தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இந்த நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களோடும் தனிப்பட்ட முறையிலும் இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். We exchange our Christ's peace with you tonight, and we share his blessings to you on behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய சமாதானத்தையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கு விடுதலையின் ஊழியத்தின் சார்பிலே, விடுதலை ஜெபத்தின் சார்பிலே நாங்கள் பகிர்ந்தளிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all, and tomorrow we meet at 8 o'clock. And we're going to join as one family. We might be different organs, but we are one body of Christ. வேறு அவயங்களாய் இருப்பினும் நாம் அனைவரும் ஒரே சரீரமாய் கிறிஸ்துவுக்குள் நம்ம ஆராதிக்க போகிறோம் நாளை மாலை 8 மணிக்கு. Thank you all. Good night. Thank you. Thank you, Lord. Thank you, sister. Thank you, sister. Good night, sir. Thank you, sir. Good night, Auntie. Good night, ma'am. Good night. Good night, everyone. Good night.
night, brother. Good night, auntie. Good night, sister. Thank you, Ma. Good night. Thank you, auntie. Good night, auntie. Good night, sister.